ஏறக்குறைய 200 பேர்களோடு தன்னுடைய துணைவியாரும் அழைத்து கொண்டு காவல் நிலையத்துக்கு வந்தார். அப்படிப்பட்ட நபர் சரியா, அவர் தனியாக வருவதற்கு பயம். ஆகவே அவர்கள் தொண்டர் முறைசூழ வந்து போனார். அது ஒரு பாதுகாப்புன்னு கூட நாம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? நீங்க வந்து அது பயம் சொல்றீங்க. இது தள்ளுபடி எடுத்து பண்றாங்க அப்படின்னா மக்கள் அடிக்கிறாங்கன்னா அது கலவரம் இல்லைங்களா சார்? இது மக்கள் அடிக்கல, எல்லாம் அவங்களுக்குள்ள சேரத்துக்கு. இதெல்லாம் ஒரு அன்பின் காரணமா இது மோட்டிவேஷன். இப்ப பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரே கம்யூனிட்டி. திரு கிருஷ்ணசாமி அவர்களும் சரி, திரு ஜான் பாண்டியன் அவர்களும் 2 பேரும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. காளியம்மான்னு ஒரு தங்கச்சி இருந்துச்சு. அந்த தங்கச்சிய சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்லி அந்த அம்மா இப்போ நடுவனா இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம ஊசலாடிக்கிட்டு இருக்காங்க. பாலிஷனா சொல்லிட்டு போறீங்களே தவிர அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்ற உண்மை நிலவரத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பெட்ரோலை ஊத்தியா கொளுத்த முடியும்? நாங்க ஆளுங்கட்சி, நாங்க அமைதிப்படுத்தத்தான் நாங்க விரும்புவோமே தவிர நாங்க அதுல நெருப்ப வச்சு அதுல குளிர்காய நாங்க விரும்பல. சோ இந்த மாதிரி நாங்க எந்த ஒரு கேள்வி எடுத்து முன் வச்சாலும் நீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு ஃபேவரா தான் பேசுறீங்க. அவருக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு, நாங்க எடுத்து வச்சாலும் நீங்க திரும்ப திரும்ப அவரோட சப்போர்ட்டிவா தான் பேசிட்டு இருக்கீங்களா சார்? குக்கு செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவோட முன்னோடி திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பரமக்குடியில திரு இமானுவேல் சேகரனோட நினைவு தினம் நடந்தது. அங்க ரொம்ப பெரிய பேரணியும் நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு சீமான் அவர்கள் நடத்தினாரு. ஆனா அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அணி அவருக்கு தான் ரொம்ப பெரிய மாஸ் காட்டினாங்க. அந்த இடத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கும் போது அவருக்கு பெருசா மாசே இல்லை. இது எதனால அப்படின்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? அதாவது எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் அங்கு செல்லும்போது அமைதியாக இருக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும் என்று, யாரும் வர வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் மட்டும்தான் அரசு விழாவிற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சென்றார்கள். அவர்கள் தன்னுடைய மாஃபை, அதாவது கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஏனென்றால் இது நினைவு தினம். இந்த நினைவு தினத்தில் அமைதியாக சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு வர வேண்டும் என்று அவர்கள் அமைச்சர் என்ற முறையில் சென்று வந்தார்கள். ஆகவே தான் அவர்கள் கூட்டத்தை அழைத்து செல்லவில்லை. ஆகவே சீமான் அவர்கள் அப்படி அல்ல. அவருக்கு எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்பது அவருக்கு ஒரு ஆசை. ஏனென்று சொன்னால் கடந்த 6 மாத காலத்திற்கு முன்பாக வலசரவாக்கத்தில் ஒரு காவல் நிலையத்தில் திரு விஜயலட்சுமி அவருடைய புகாரை என்கொயரி செய்வதற்கு நோட்டீஸ் கொடுத்து சீமான் அவர்களை அங்கே வரவழைத்த போது ஏறக்குறைய 200 பேர்களோடு தன்னுடைய துணைவியாரும் அழைத்து கொண்டு காவல் நிலையத்துக்கு வந்தார். அப்படிப்பட்ட நபர் சரியா, அவர் தனியாக வருவதற்கு பயம். ஆகவே அவர்கள் தொண்டர் புடைசூழ வந்து போனார். அது ஒரு பாதுகாப்புன்னு கூட நாம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? நீங்க அது பயம் சொல்றீங்க. அதான் பாதுகாப்பு தான். பாதுகாப்புனா என்ன அர்த்தம்? பயம் இருக்கிறதுனால பாதுகாப்பு தேவைப்படுது. உதயநிதி சார் டிஎம்கேயோட இப்ப ஆளுங்கட்சி அமைச்சர், அவருக்கு போலீஸ்காரங்களே பாதுகாப்பு கொடுத்துருவாங்க. பட் இவர் அப்படி இல்லை இல்லைங்க. அவருக்கு சொந்தமா பாதுகாப்புல தானே வந்தாகணும். சோ அப்படி வர்றது நியாயம் தானே? அது நான் ஒன்னும் தப்பு சொல்ல, நீங்க தானே கேள்வி கேட்டீங்க. அவருக்கு வந்த கூட்டம் உதயநிதி அவர்களுக்கு வரலன்னு கேட்டதே நீங்க தானே மேடம். சரி, நாங்க அடுத்த கேள்வியும் நான் அது சம்பந்தமா சார் கேட்க போறேன். இப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இரு தரப்பினர்களிடையே கலவரம் நடந்திருக்கு. கலவரம் நடத்த இடத்துல போலீஸ் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சோ அங்க கலவரத்தை தடுத்து நிறுத்தவும் இல்லை. அப்படின்னா அங்க அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். சோ அவர் ஆட்களை கூட்டிட்டு வரதோ இல்ல பெரிய மாஸ்க் காட்டுறதோ எப்படி சார் தப்புன்னு சொல்ல முடியும்? நம்ம நீங்க 2 ஆண்டுக்கு முன்னாடி பின்னோக்கி சென்று பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடந்தது. இதே இமானுவேல் சேகரன் அவர்களுடைய இந்த விழாவில் கலந்துக்கிட்ட போது துப்பாக்கி சூடு நடந்து பல பேர் இறந்து போயிட்டாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி காரணங்கள்லாம் நடந்ததுனால தான் எங்களுடைய இளவல் அவர் அமைதியாக போய் மரியாதை செலுத்திட்டு வந்தாங்க. சரிங்களா? 2வது, அங்கே கலவரம் நடந்தபோது காவல்துறையினர் இருந்தாங்க. ஆனாலும் காவல்துறை கைகளை கட்டி தான் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. என்ன காரணம்னா இந்த காவல்துறை தான் அப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிவால்வரில் துப்பாக்கியில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருவரை சுட்டுட்டார். அது பெரிய பூதகரமாக தமிழ்நாடு மட்டும் இல்லை, அகில இந்திய அளவில் பேசப்பட்டது.
ஏனென்று சொன்னால் இன்றைக்கு திரு ஜான் பாண்டியனுடைய ஆட்களும் திரு கிருஷ்ணசாமி அவர்களுடைய ஆட்களும் அவர்கள் ஒருவருக்கொருவர் சேரை வீசுவதும் எடுக்குவதும் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது. ஆனால் காவல்துறை அவர்களை கட்டுப்படுத்தி கொண்டுதான் அமைதியான முறையில் இருங்கள் என்று கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். வேண்டுமானால் நியூஸை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். அது கட்டுப்படுத்தப்பட்டதுதானே தவிர கட்டுப்பாடு இல்லாமல் விடவில்லை. கிருஷ்ணசாமி அவர்கள் மேலே ஏறி போய் அந்த மலர் வளையத்தை வைத்து விட்டு கீழே இறங்கித்தான் வந்தார். ஆகையினால அதாவது சில இடங்கள்ல கூட்டங்கள்ல தள்ளுமுள்ளு இருக்கத்தாண்டா செய்யுங்கன்னு அந்த தள்ளுமுள்ள கலவரம்னு நம்ம சொல்ல முடியாது. கலவரம்னா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த துப்பாக்கி சூடு தான் கலவரம். இது தள்ளுமுள்ளு எடுத்து பண்றாங்க அப்படின்னா மக்கள் அடிக்கிறாங்கன்னா அது கலவரம் இல்லைங்களா சார்? இது மக்கள் அடிக்கல, எல்லாம் அவங்களுக்குள்ள சேர தூக்கி இதெல்லாம் ஒரு அன்பின் காரணமா இது மோட்டிவேஷன். இப்ப பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரே கம்யூனிட்டி. திரு கிருஷ்ணசாமி அவர்களும் சரி, திரு ஜான் பாண்டியன் அவர்களும் 2 பேரும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் 2 பேருமே வேட்பாளராக நின்று 2 பேருமே வெற்றி வாய்ப்பை இழந்தவங்க. சரிங்களா? ஆகையினால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மோட்டிவேஷன்ல அந்த தொண்டர்களுக்குள்ள அந்த பிரச்சனை வந்தது. ஆகையினால அதை அமைதிப்படுத்தப்பட்டது. அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் இது அரசியல் காரணங்களா தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே தவிர பொதுமக்களுக்கு நடந்த பிரச்சனைகளை பத்தியோ இல்லை அங்க நடந்த அந்த கலவரங்களை பத்தியோ நீங்க பாலிஷனா சொல்லிட்டு போறீங்களே தவிர அதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மை நிலவரத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பெட்ரோலை ஊத்தியா கொளுத்த முடியும்? நாங்க ஆளுங்கட்சி, நாங்கள் அமைதிப்படுத்தத்தான் நாங்கள் விரும்புவோமே தவிர நாங்கள் அதில் நெருப்பை வச்சு அதில் குளிர்காய நாங்கள் விரும்பலை. ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்களே அதை பார்த்து நாங்கள் நீண்ட மனவேதனை பட்டு போய் துயரப்பட்டு போய் இருக்கோம். ஆனால் இப்போ நாங்கள் அதை அரசு விழாவாக கொண்டாடினதுனால எங்கள் அமைச்சர் அமைதியாக போய் அவங்க மலர் வளையம் வச்சு வந்திருக்காங்க. அவ்வளோதான். அதனால நடந்த கலவரம் அடக்கப்பட்டது. அமைதியான முறையில் திரும்பி அனுப்பப்பட்டார்கள் அனைவரும். அப்படின்னா இப்போ 100 கோடி ரூபாய் மதிப்புல மணிமண்டபம் கட்டிட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே உதயநிதிக்கு ஒரு பெரிய மாஸ் காமிக்கணும், வர எலெக்ஷன்ல அவர் தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? கண்ணு, 100 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்கோம். அது இப்போ மணிமண்டபம் கட்ட போகிறோம். இன்னும் கட்ட வேலை ஆரம்பிக்கலை. மணிமண்டபம் கட்டுவோம். கண்டிப்பாக இன்னொரு 6 மாத காலத்துக்குள்ளே அந்த மணிமண்டபம் கட்டி முடிக்கப்படும். அந்த திறப்பு விழாவுக்கு உங்களையும் கூட அழைக்கிறோம். நீங்களும் கூட கலந்துக்கோங்க. யார் வேண்டான்னா? ஸோ இந்த மாதிரி நாங்கள் எந்த ஒரு கேள்வி எடுத்து முன் வச்சாலும் நீங்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஃபேவராக தான் பேசுவீங்க. அவருக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு நாங்கள் எடுத்து வச்சாலும் நீங்கள் திரும்ப திரும்ப அவரோட சப்போர்ட்டிவாக தான் பேசிட்டு இருப்பீங்களா சார்? இந்த பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு ஒரு சொல்யூஷன் எப்பவுமே கிடைக்காதா? என்ன சொல்யூஷன் வேணுங்கிறீங்க? காவல்துறை அந்த சண்டை போட்டவங்கள அடக்கியாச்சு. காவல்துறை தான் அடக்குனாங்க. 2 பேரும் சண்டை போட்டாங்க, சேர்களை தூக்கி வீசிக்கிட்டாங்க, அடிச்சுக்கிட்டாங்க, மாலைகளை தூக்கி வீசினாங்க, வச்சாங்க. 2 பேர்த்தையும் அமைதிப்படுத்தி நீங்க தனியா போங்கன்னு பிரிச்சு அனுப்பிச்சாச்சு. சரி சார், இப்ப சீமானுக்கு அவர் சொல்றாரு என் கையில 5 வருஷம் ஆட்சியை கொடுங்க, நாங்க இலங்கையில நடக்கிற அத்தனை பிரச்சனையும் இந்த கப்பல் எடுத்து வச்சுக்கிறாங்க, மீனவர்களை பிடிச்சு வச்சுக்கிறாங்க, இது சுட்டு தள்ளுறாங்க, இந்த எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்றேன், நீங்க என் கையில 5 வருஷம் ஆட்சியை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா அவங்க இப்ப இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற எந்த பிரச்சனைக்கும் டிஎம்கே பெரிய அளவில் எந்த ஒரு சொல்யூஷனையும் அவங்க கொடுக்கவே இல்லை. அப்படின்னா நம்ம சீமான் கிட்ட ஆட்சி கொடுக்கறது சரின்னு தானே மக்கள் சொல்லுவாங்க. கண்ணே, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சீமான் சொல்றாரு இலங்கை பிரச்சனையில இவருக்கு யாரு அங்க இவர் கடலுக்குள்ள இவர் இறங்க முடியாது. புரிஞ்சுக்கோ. ஏன்னா கடல் மத்திய அரசுடைய கட்டுப்பாடு. அவங்க மத்திய அரசு தான் அதில் தலையிட முடியும். மீனவர்களை மத்திய அரசு அந்த இலங்கை கடற்படை அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குதுன்னா அதை ஒன்றிய அரசு தான் அதை சால்வ் பண்ணணுமே தவிர மாநில அரசு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. அது இருநாட்டு பிரச்சனைகள். இவருக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியை கொடுத்துட்டா இவர் போய் மீனவர்களை எல்லாம் பிடிக்காதுன்னு இவர் வெள்ளக்குடி காட்டுவாரா? ஏண்டா இதெல்லாம் என்ன பேச்சு பேசுறீங்க? அம்மா இதெல்லாம் பரவாயில்லடா, நீ நல்லாவே கேள்வி கேட்குற. 5 ஆண்டு ஆட்சியை கொடுத்தா மீனவர்கள் வாழ்க்கையில ஒரு இது வெந்தாமரை வீசுவார். ஏற்கனவே அங்க ஒரு அம்மா இருந்தாங்க, அவர் கட்சியில காளியம்மான்னு ஒரு தங்கச்சி இருந்துச்சு. அந்த தங்கச்சிய சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்லி அந்த அம்மா இப்போ நடுவனாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் ஊசலாடிக்கிட்டு இருக்காங்க. தன் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களையே அனுசரித்து வைக்க இயலாத இவரால் 5 ஆண்டு காலம் ஆட்சியை கொடுத்தா இவர் என்ன பண்ணுவார்?
செருப்பை காட்டி மேடையிலேயே செருப்பை கழட்டி காட்டுறாரு, செருப்பால் அடிப்பேங்கிறாரு. என்னம்மா நாகரிகம்? இதுதான் தமிழ் மக்களுடைய நாகரிகமா? இவர் தமிழ்னு பேசுகிற இந்த தமிழில் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லுங்கள். இதெல்லாம் தவறானதுடா. அவர்கிட்ட ஆட்சி கொடுக்கணும்னா நாங்கள் என்ன, நான் இந்த பத்திரத்தை என்கிட்ட வந்து கேட்டாருன்னா எனக்கு மாப்பிள்ளை தான் வரும். மக்கள் தீர்ப்பு கொடுத்தா யார் என்ன பண்ண முடியும்? தாராளமாக ஆளட்டும். நான் கையெடுத்து கும்பிட்றேன், வாருங்கள் மாப்பிள்ளைன்னு நான் அவரை அழைச்சிட்டு போய் உட்காந்து வைக்கிறேன் சீட்டில் கூட. ஏன் கவலைப்படுறீங்க? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு எங்கள் பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காங்க. மக்கள் தீர்ப்புக்கு நாங்களெல்லாம் தலை வணங்கித்தானே ஆகணும். யாராக இருந்தாலும் மக்கள் சொல்கிறது தான் முடிவு. அதனால் மக்கள் முடிவை யாரும் எதுவும் செய்ய இயலாது. தேவேந்திர குல வேளாளர் சமூகம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சமூகம் தான். அந்த சமூகத்துக்கு நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் அதை செஞ்சுருக்கோன்ட்டு எக்கச்சக்கமாக அறிவிப்பு எல்லாமே எடுத்திருக்கீங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக அங்கே போய் பார்த்தா ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலையே சார். அப்படி என்னதான் சார் பண்ணியிருக்கீங்க அந்த சமூகத்துக்கு நீங்கள்? இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரி யாருமா? அவங்க கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தாம்மா சீஃப் செக்ரட்டரியாக இருக்கார். அதையே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ அதிகமான வேலைவாய்ப்பு டாக்டர்ஸு, ஐபிஎஸ்ஸு, ஐஏஎஸ்ஸு கேடரில் எல்லாம் அவங்க ஆட்கள் தான் அதிகமாக இருக்காங்க. காலேஜ் டீச்சர்ஸு அவங்க தான் நிறைய இருக்காங்க. இதுவெல்லாம் ஒருபடி மேலே போய் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தென்காசி தொகுதியில் அந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை நிறுத்தி வைத்து அவர்கள் தான் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு மேல நாங்க என்ன செய்யலன்னு நினைக்கிறீங்க? நீங்க செஞ்சிருக்கிற எந்த ஒரு விஷயமுமே பட்டியலா எடுத்து இதெல்லாம் செஞ்சிருக்கோம் இதெல்லாம் பண்ணிருக்கோம் எந்த ஒரு அறிக்கையுமே எந்த மீடியாலயும் வெளியே வந்த மாதிரியே தெரியலையே சார். நாங்க ஜாதியை பார்க்கறதே இல்லம்மா. நாங்க ஜாதி பார்க்காம எல்லாத்துக்கும் செய்யறோம், அதுல அவங்களுக்கும் செய்யறோம், அவ்வளவுதான். ஏன்னா பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னா அவங்கள தானே சார் நம்ம மீடியா முன்னாடியோ இல்ல மக்களுக்கு முன்னாடியோ வந்துட்டு கொண்டு வந்து நிறுத்தணும், இவங்களுக்குலாம் நாங்க பண்ணிருக்கோங்கிறத சொல்லணும். சோ அந்த மாதிரி யாரும் மீடியாவுக்கு முன்னாடி வரவும் இல்லை சொல்லவும் இல்லைங்களே. இல்ல இப்ப நீங்க உங்க மீடியால தான் நான் இப்ப சொல்றேன்ல, தென்காசி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய இனத்தை சேர்ந்தவர் ஏற்கனவே திரு கிருஷ்ணசாமி அவர்களையும் திரு ஜான் பாண்டியன் அவர்களையும் வெற்றி வாய்ப்பை இழக்க வைத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த அம்மையார். இதற்கு மேல என்ன வேணும் சார்? அது வந்துட்டு ரிசர்வ்டு தொகுதி, நீங்க சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி அப்படிதான் நிப்பாட்டி ஆகணும். பொது தொகுதியில அவங்க எல்லாம் யார் சார் இருக்காங்க அந்த மாதிரி? ஏமா பொது தொகுதியில அவங்களுக்கு நிறுத்தக்கூடிய அதுக்கு நாங்க கேண்டிடேட்டு பார்ப்போம். எந்த கேண்டிடேட்டு எந்த தொகுதியில் நிப்பாட்டுனா வெற்றி பெறுவாங்களோ, தேர்தல்னு வந்தாச்சுன்னா வெற்றி தான் நமக்கு முக்கியம். அப்படி வெற்றி பெறக்கூடிய கேண்டிடேட்டை பார்த்து தான் நாங்கள் நிறுத்தி வைக்க முடியுமே தவிர. நீங்களே சொல்றீங்க பட்டியலினத்தவர்களை நிறுத்தினா அங்க வெற்றி பெற மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லைங்க, பட்டியலின மக்களுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் நிற்பட்டு ஜெயிக்க வைக்கிறோம். இல்லை இப்போ ஒன்று வேண்டாம், சின்ன எக்ஸாம்பிள், இப்போ விழுப்புரத்தில் யாருக்கு கொடுத்தோம், அதே மாதிரி இதில் யாருக்கு கொடுத்துருக்கோம், சிதம்பரத்தில் அங்கேயும் பட்டியலின மக்கள் தானே நின்றுருக்காங்க. திருமாவளவன் நின்றுருக்காரு, ரவிக்குமார் விழுப்புரத்தில் நின்றுருக்காரு, அந்த அம்மையார் அங்கே நின்றுருக்காங்க. எவ்வளோ பேர் எங்கள் கட்சியில் இன்றைக்கி பட்டியலின மக்களை சேர்ந்தவங்க 10 பேர் வெளியில் ஜெயிச்சு வந்திருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால திராவிட மாடல் அரசு, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, என்றைக்குமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த பட்டியலின மக்களுக்காகத்தான் நாங்கள் வளைஞ்சு கொடுப்போமே தவிர, அவங்களுக்காகத்தான் நாங்கள் உழைக்கிறோமே தவிர, அவங்கள் மேல்தட்டுக்கு கொண்டுட்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அவங்களுக்காக தான் நாங்கள் இரவுகள் பாராது எங்கள் தலைவர் உழைத்து கொண்டு இருக்கிறார். ஆகவே யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வருங்காலத்தில் கண்டிப்பாக இந்த பட்டியலின மக்களும் சரி, இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களும் சரி முன்னிலையில் வருவதற்கு நாங்கள் மிகுந்த பரபரப்போடு பாதுகாப்போடு அவர்களை வாழ்வதற்கு நாங்கள் வழிவகை செய்து கொடுப்போம், செய்து கொண்டு இருக்கிறோம். சரி, இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்லலை. ரிசர்வ்டு தொகுதியை பற்றி தான் நாங்கள் பேசணும், அங்கே பட்டியலினத்தவர்கள் நிற்கிறாங்க. ஆனால் பொது தொகுதிக்கு ஏன் அவங்க வர்றதில்லை? அவங்களையும் நிற்க வச்சு அவங்களையும் அங்கே வெற்றி பெற வைக்கணும்ல. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் இருக்கிறதே தமிழ்நாட்டில் 39 தொகுதி. 39 தொகுதியில் நாங்கள் கூட்டணி பிரிக்கிறோம். கூட்டணியில் எங்கள் கட்சியில் வெறும் 22 தொகுதி 23 தொகுதி நாங்கள் வச்சுக்கிறோம். மீத தொகுதிகளை கூட்டணிக்கு நாங்கள் பிரித்து கொடுத்துட்றோம். எங்கள் இதில் 1 2 20 தான் நாங்கள் பண்ண முடியும். ஏன்னா மற்ற பிரிவுகள்லாம் இருக்காங்கல்ல. இன்றைக்கு வட மாநிலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வன்னியர் இன மக்கள் பெருவாரியாக இருக்காங்க.
அப்போ அந்த வன்னியரின மக்களுக்கு தானே நாங்கள் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்கள் நீங்களே. அதாவது வன்னியரின மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 3-4 தொகுதி ஒதுக்க வேண்டியிருக்கு. முதலியார் இருக்காங்க, திருவண்ணாமலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலியார் ஜாஸ்தி, ஸோ அங்கே ஒரு முதலியார் கொடுக்குறோம். சேலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு வன்னியருக்கு கொடுக்குறோம். கிருஷ்ணகிரியில் வந்து இந்த முறை வந்து ஒரு நாயுடு கொடுத்துருக்காங்க கூட்டணியில், காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு நாயுடு ஜெயிச்சிருக்காரு. ஸோ அது மாதிரி அதாவதுங்க மற்ற அதாவது ஒரு ஜாதி மட்டும் இங்கே இல்லைடா கண்ணு, பல்வேறு ஜாதிகள் இருக்காங்க, பல்வேறு ஜாதிகள் நிறைந்தது தான் எங்களுடைய கட்சியும் கூட. அப்போ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சீட்டுகளை பிரித்து தானே கொடுக்க முடியும். ஜாதியின் அடிப்படையில தான் எல்லாமே இங்க இருக்குன்னு சொல்றீங்களா? ஆனா இந்த தலைவர் பாத்தீங்கன்னா ஜாதி இல்ல ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு தான் சொல்றீங்க. ஆனா ஜாதியை வச்சுதான் எல்லாத்தையுமே கொண்டு வரீங்க, அது எப்படி சார்? அதுதான்டா எனக்கும் புரியாத புதிராக இருக்குது. அதாவது சாதி மத சார்பற்ற அரசுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஒன்றிய அரசும் அதை தான் சொல்லுது, நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டமும் அதை தான் சொல்லுது. ஆனால் தேர்தல்னு வரும்போது அந்தந்த ஜாதி மக்கள் நிறைந்த பகுதியில் அந்தந்த ஜாதி மக்களுக்கு தான் தொகுதியை ஒதுக்கப்படுது. ஒன்று வேண்டாம், இப்போ ராமநாதபுரத்தில் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஒரு முஸ்லீமுக்கு தான் அங்கே சீட்டு தர வேண்டியிருக்கு. ஏன்னா அங்கே முஸ்லீம்கள் நிறைந்திருக்காங்க. அங்கே வெற்றி வாய்ப்புன்னு வரும்போது அப்படித்தானே பார்க்க முடியும். நான் போய் அங்கே நிற்க முடியுமா? நான் கிருஷ்ணகிரியில் நின்றுட்டால் ஜெயிப்பேன். இப்போ கிருஷ்ணகிரியில் ஒரு நாயுடு நின்று காங்கிரஸ் சார்பாக ஜெயிச்சிருக்காரு. இதுதான் இயற்கை, புரிஞ்சுக்கோங்க. இது வந்து எல்லா கட்சிக்கும் பொருந்தும், எங்கள் கட்சிக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும் பொருந்தும். சீமானை குறித்தும் திரு உதயநிதி அவர்களை குறித்தும் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம குக்கு செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல்ல இணைந்திருங்க. நன்றி.